கடகராசி அன்பர்களுக்கு அடுத்த 3 மாதத்தில் நடக்கின்ற அற்புத பலாபலன்கள் என்ன? அதென்ன சார் 3 மாதத்தில்? சார் நிறைய உலகளவில் நிறைய மாறுதல் ஏற்படுகிறது. கிரகங்கள் மாற எண்ணங்கள் மாறும், எண்ணங்கள் மாற நம்ம வாழ்க்கை மாறும். இது நல்லதா கெட்டதா? சார் நல்ல எண்ணங்கள் அதிகமாக வருகிற வாய்ப்பு உண்டு. இந்த கடகராசி தவிச்சது மாதிரி யார்? இந்த கடகராசி தன்மையான ராசிங்க. தாய் பாசம் அதிகம், அதாவது தாய் உள்ளம் கொண்டவங்க, எல்லாத்திலையும் சமமாக பழகக்கூடிய ராசி, அறிவில் சிறந்த ராசி. குரு உச்சம் பெறுதா, அறிவில் சிறந்த ராசியாக இருக்கும். இவங்களுக்கு லாபங்கள் இயற்கையாக அமையும். ஆனால் அதை தக்க வைத்துக்கொள்ள இவங்களுக்கு கால சூழ்நிலைகள், குடும்பம், குலதெய்வம் தெரியாதவங்க, குலதெய்வம் அனுகரம் இருக்கா இல்லையா, குற்றம் இருக்கா இல்லை, அதை சம்மந்தப்பட்டது வேண்டுதல் பண்ணி குலதெய்வ வழிபாட்டின் மூலம் கிடைக்கும். குலதெய்வம் மூலம் நல்லது கிடைக்கும். இப்போ குலதெய்வம் சம்மந்தப்பட்டதில் நிறைய கேள்விகள் என்னென்னா, குலதெய்வங்களுக்கு ஒரு காணிக்கை கேட்குறேன்னு கொடுக்கலாமா, அந்த மாதிரி அதெல்லாம் நடக்கக்கூடிய சூழ்நிலை வந்தாச்சு. இப்போ இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா ஒரு சுப விரயம் இருக்குங்க. அதென்னங்க சுப விரயம்? திருமணத்தில் கைமீறி போயிடும் சார், சேஃபாக சேர்ந்துக்கு வேணாம், யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, இந்த மாதிரி ஆண் பெண் 2 விதம், இந்த கணவன் மனைவி பிரச்சனை தாங்க. அது குறிப்பிட்ட ஜாதக ரீதியாக ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் வெயிட் பண்ணால் நல்லா ஓடும், இல்லைன்னா வேறு மாதிரி சூழ்நிலை. அதை கவனமாக பார்க்கணும். ஆனால் புதிதாக இப்போ தான் சார் பார்க்குறோம், அப்போ ஒரு சில பரிகாரங்கள் பண்ணிட்டு தான் பண்ணணும். கோச்சாரத்தில் ராகுக்கு எது இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, அப்போ ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து தான் பண்ண வேண்டியது. நட்சத்திர பொருத்தம், கிரக பொருத்தம் தாண்டி கட்ட பொருத்தனை முகூர்த்த நாள் குறித்தாலே சரியாக போயிடும். திருமண பொருத்தத்தில் சூட்சம விஷயங்கள்லாம் பார்க்கணும். ஜோதிடரிகம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீஷ்பம் விஜயகுமார். கடகராசி அன்பர்களுக்கு அடுத்த 3 மாதத்தில் நடக்கின்ற அற்புத பலாபலன்கள் என்ன? அதென்ன சார் 3 மாதத்தில்? சார் நிறைய உலகளவில் நிறைய மாறுதல் ஏற்படுகிறது. கிரகங்கள் மாற எண்ணங்கள் மாறும், எண்ணங்கள் மாற நம்ம வாழ்க்கை மாறும். இது நல்லதா கெட்டதா? சார் நல்ல எண்ணங்கள் அதிகமாக வருகிற வாய்ப்பு உண்டு. இந்த கடகராசி தவிச்சது மாதிரி யாரும் தவிச்சிருக்க மாட்டாங்க. படாத பாடுபட்டு வீட்டை மாற்றி ஒரு சில பொருளை விரயம் செய்து கடனுக்காக நகையை விற்றோம், இடத்த விற்க வேண்டி வந்துடுமா, அந்த கடனை தத்தளித்தது, இது மாதிரி ஒரு சிலர். கல்யாணம் இருக்கா இல்லையான்னு சொல்லிடுங்க அப்படிங்கிற மாதிரி, இந்த மாதிரி பல விஷயம் இருக்குது. அது முன்னாடி இப்போ கோச்சாரத்தில் என்ன நடக்கும்னா, கிரகங்கள் வலிமையாக மாறுகிற காலகட்டத்தில் உங்கள் தொந்தரவை படிப்படியாக குறைக்கின்றன. அது என்னன்னு பார்ப்போம். ரைட், முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கடகராசி தன்மையான ராசிங்க. தாய் பாசம் அதிகம், அதாவது தாய் உள்ளம் கொண்டவங்க, எல்லாத்திலையும் சமமாக பழகக்கூடிய ராசி, அறிவில் சிறந்த ராசி. குரு உச்சம் பெறுதா, அறிவில் சிறந்த ராசியாக இருக்கும். இவங்களுக்கு லாபங்கள் இயற்கையாக அமையும். ஆனால் அதை தக்க வைத்துக்கொள்ள இவங்களுக்கு கால சூழ்நிலைகள், குடும்பம் ஒத்து வரணும். சொல்லுவாங்க, நான் சம்பாதிக்கிறேன் எல்லாம் பண்ணுறேன், ஃபேமிலி ஒத்துக்கணுமே. ஈவன் பெண்களே சொல்லுவாங்க, ஹஸ்பண்ட் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் நான் டெவலப் ஆயிடுவேன். குழந்தைகள் விஷயத்தில் இந்த ராசிக்கு ஏதோ ஒரு வருத்தம் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. பாதி பேர் குழந்தை இல்லைங்கிறது, குழந்தை சம்மந்தப்பட்டது, அதை பற்றிலாம் பேசுவோம். அதுக்கு முன்னாடி இப்போ முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ராசிக்கு இந்த 3 மாதத்தில் முதல்ல உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதி செவ்வாய் வலுவான சூழ்நிலையில் வருகிற காலகட்டத்தில் தொழில் சம்பந்தப்பட்ட விருத்தி உண்டு, அந்தஸ்து கௌரவம் அதிகரிக்க வாய்ப்புண்டு, சபையில் தனக்கென்ற மரியாதை நடக்கக்கூடியது. மாபெரும் சபையினில் நீங்கள் நடந்தால் மாலைகள் விழக்கூடிய காலகட்டம். இத்தனை நாளாக அப்படி இருந்ததுக்கா? அதெல்லாம் இல்லை. குடும்பத்திலே ரெஸ்பெக்ட் இல்லை, மாறி மாறி திட்டினதான் மிச்சம் அப்படின்ற மாதிரி இருந்து அப்படியே சூழ்நிலை மாதிரி. சார் இப்போ பிஸ்னஸில் டெவலப் பண்ண வேண்டியது, அதில் பொறுப்புகள் கிடைக்கும். பிஸ்னஸை கூட்டா தனித்தா, அது ஹாரோஸ்கோப் டீட்டில் பார்க்கணும். இப்போ எந்த தொழில் பண்ணாலும் லாபம் உண்டு. புது நபர்கள் அறிமுகம், ஒரு இடத்துல வாங்கி ஒரு இடத்துல பண்ணவங்களுக்கு புதிதாக ஒரு இடம் சீப்பஸ்ட் ப்ரைஸில் கிடைக்கும். நம்பர் 1. ப்ரொடக்ஷன் பண்ணலாமா? ப்ரொடக்ஷன் பண்ணி சேல்ஸ் பண்ணுறவங்களுக்கு இப்போ பார்த்திங்கன்னா எக்ஸ்பேன்ஷன் பண்ணக்கூடிய ஒரு ஆட்கள் கிடச்சி அது சம்மந்தப்பட்டு டெவலப் ஆகுது. இப்போ கோயில் சம்மந்தப்பட்ட கும்ப விஷயங்கள், ஒரு குலதெய்வ கோயில் வழிபாடுகள், வேண்டுதலை நிறைவேற்றக்கூடியது, இந்த மாதிரி விஷயங்கள் உண்டு. குறிப்பாக இந்த மாதிரி கோயிலில் ஒரு வேண்டுதல் இருக்குது, இப்போ தான் டைம் கிடைக்குது, குழந்தை எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணுறேன், லீவு கிடைக்கிறதுக்காக பண்ணுறேன், இந்த மாதிரி போயிட்டு வர சூழ்நிலை வருது. பொதுவாகவே மனதுக்கு இருக்கிற இஷ்ட தெய்வம், குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வம் குலதெய்வம் 2யும் வழிபாடு தொழில் ரீதியாக செய்ய வேண்டிய காலகட்டம், தொழில் டெவலப் ஆயிரும். இப்போ குலதெய்வம் தெரியாதவங்க, குலதெய்வம் அனுகரம் இருக்கா இல்லையா, குற்றம் இருக்கா இல்லை, அதை சம்மந்தப்பட்டது வேண்டுதல் பண்ணி குலதெய்வ வழிபாட்டின் மூலம் கிடைக்கும். குலதெய்வம் மூலம் நல்லது கிடைக்கும். இப்போ குலதெய்வம் சம்மந்தப்பட்டதில் நிறைய கேள்விகள் என்னென்னா, குலதெய்வங்களுக்கு ஒரு காணிக்கை கேட்குறேன்னு கொடுக்கலாமா, அந்த மாதிரி அதெல்லாம் நடக்கக்கூடிய சூழ்நிலை வந்தாச்சு. இப்போ இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா ஒரு சுப விரயம் இருக்குங்க. அதென்னங்க சுப விரயம்? விரயமே சுபமா? திருமண அமைப்பு வருது, அதுக்கு செலவு பண்ணுறீங்க, சுப விரயம். ஒரு வீடு வாங்க அமைப்பு வந்துருச்சு, கையிருப்பு பணத்தை எடுத்து கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணி வீடு வாங்கி இடம் வாங்கி வைக்கிறீங்க. அடுத்து ஒரு வண்டி வாகனம் வாங்குறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது, வாங்கிடலாமா, கரெக்டான நேரமாக, அந்த மாதிரி வண்டி வாகனம் இடம் வாங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது, அதை வாங்கி வைக்கலாம். அப்போ
இது மாதிரிலாம் பார்த்திங்கன்னா ஒரு சுப விரைய காலகட்டம். ஆனால் இந்த கையில் காசு தான் செலவாகி போயிடும். கையில் வச்சா மருத்துவ செலவு அந்த செலவு. அப்போ என்ன பண்ணணும், காசு இருக்கிற கொண்டு போய் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிக்ஸ்டு டெபாசிட் போட்டு போய் பார்க்கணும், ஆஹா இருக்குப்பா. அப்போ கையிருப்பு பணத்தை ஒரு இடத்துல போட்டு விட்டு என்ன ஏதுன்னு விசாரிக்க வேண்டியது. இப்போ ஆனால் அதுக்காக தன் வருமானத்துக்கு மீறி பண்ணலாமான்னா யோசிக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நகையை அடக்கி வச்சு பணத்தை வாங்கி இடத்துல போட்டு, இந்த ரொட்டேஷன் ஸ்டெப்பு இப்போ கிடையாது, அது ஜாதக ரீதியாக பார்க்கணும். அப்போ ஒரு இதை பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு புது ஆப்பர்ச்சுனிட்டி பிறக்கும். இப்போ வேலை ரீதியாக பேசுவோம், வேலை ரீதியாக புது ஆப்பர்ச்சுனிட்டி. அப்போ உங்களுக்கு 2 அரசு வேலை வாய்ப்பும் உண்டு, வெளிநாட்டு வாய்ப்பும் உண்டு. அரசு வேலை வாய்ப்புக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களுக்கு. இப்போ கவர்மெண்ட் எக்ஸாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் வரும்போது ட்ரை பண்ணி பாருங்கள், வாய்ப்புகள் அதிகம். அதோட வாய்ப்புகளில் ரயில்வே சம்மந்தப்பட்ட இருக்கலாம், ஸ்டாஃப் கலெக்ஷன் எஸ்எஸ்சின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கலெக்ஷன் ஸ்டாஃப் கலெக்ஷன் நினைக்கிறேன், அந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க வாய்ப்பு உண்டு. இதில் மாணவர்களாக இருக்கிறவங்க சொல்லுவாங்க, சார் நான் சைடில் பேங்கிங் படிச்சுட்ருக்கேன், அது படிக்கலாமா? பொதுவாகவே இப்போ பேங்கிங், சென்ட்ரல் கவர்மெண்ட் பேங்க்கு, ரயில்வேஸு, ஏர்ஃபோர்ஸ் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் செட் ஆகுது. இதை கவனமாக பாருங்கள், நிச்சயமாக வேலையில் வந்துக்கும். ஒரு சில வெளிநாட்டுக்கு போகிறேன்பாங்க, நான் கவர்மெண்ட் வேலையை வேண்டாம். அவங்க என்ன பண்ணுறது, சார் வெளிநாடு வாய்ப்பு உண்டு, வெளி மாநில வாய்ப்பு உண்டு, வேலையில் இன்னொரு சைடில் படிக்கணும், சார் இப்போ தான் படித்து முடிஞ்சேன் திருப்பி படிங்க. நடைமுறைக்கு தகுந்த மாதிரி அதை ப்ராக்டிக்கல் இம்ப்ளிமெண்டேஷன் படிக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு. இதை பாருங்கள், நிச்சயமாக ஒரு டெவலப் ஆகிற சூழ்நிலைகள். இப்போ உங்களுக்கு வேலையில் அதீத கவனம் செலுத்த வேண்டிய சூழ்நிலைகள். சார் திருமணம் என்ன, திருமணம் இருக்குமா இல்லையா, அதை பற்றி சொல்ல மாட்டேறீங்க, அதுவும் மெயினாக இருக்கும். அதுக்கப்புறம் மாணவர்கள், குழந்தைகள் இல்லாதவங்களுக்கு என்ன பலன், பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்டது கிடைக்குமா கிடைக்காதா, குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை, ஹெல்த்தை பற்றி இதெல்லாம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணும், ஸ்க்ரீனில் தெரியும் அந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஒரு விஷயம், நான் புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேங்க, மாடர்ன் பேட்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே. இந்த புக் பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் கைடு, இன்றைய காலகட்ட தற்போல் எளிமையான வகையில் அனைவருக்கும் புரிகிற மாதிரி. இந்த புக்கு படித்தாலே ஜோதிடம் எளிமையாக புலப்படும். நீங்களே ஒரு ஜோதிடராக வாய்ப்புண்டு. கிரகங்கள், கிரக காரகத்துவங்கள், நட்சத்திர அமைப்புகள், பிரசன்ன டெக்னிக்குகள், கோச்சார பலன்கள், யோகங்கள், உங்கள் ஜாதகத்தில் யோகங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது, அஷ்டவர்க்க பலன்கள் என்ன, டிவிஷனல் சார்ட்னா என்ன, இதெல்லாம் டீட்டெயில்டாக இருக்குது. இது அமேசான், ஃப்ளிப்கார்ட், கூகுளில் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள், நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். அப்படி டவுட்னா ஸ்கிரீனில் தெரிய எண்களுக்கு கான்டாக்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணலாம். இப்போ ஹெல்த்தை பேசிட்டு போவேன் சார், ஹெல்த்து சம்மந்தப்பட்டது மருத்துவ செலவு குறையுமா குறையாதா? இப்போ தான் மருத்துவ சம்மந்தப்பட்ட செலவு குறைய வாய்ப்பு வருது. ஆனால் மிகப்பெரிய மேஜர் சம்மந்தப்பட்ட மருத்துவ செலவுகள் பார்த்திங்கன்னா இப்போ பண்ணிட்டே பெட்டராக இருக்கும். அது எப்போ பண்ணணும், என்ன பண்ணால் ஜாதக ரீதியாக பார்த்து, சார் பிழைப்பார்களா இல்லையா, இது வேறு சீரியஸாக போயிடுமா, இன்னொரு டைம் பண்ணிடுவோமா அப்படிங்கிறவங்களுக்கு ஜாதகம் அதுக்குண்டான வழிபாடுகள் உங்கள் வீட்டு அருகிலே கூட இருக்கலாம். ஒரு சில வழிபாடுகள் பண்ணிட்டால் பக்க பலமாக இருக்குங்க. அப்போ மீண்டு வர்றதுக்கு, இன்னும் தொந்தரவு வராமல் இருக்கிறதுக்கு தேவை. குழந்தைகள் இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறப்பு இப்போ அதிகம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் குரு வக்ரம் பெற்றிருக்கும் காலங்களில் ஐவிஎஃப் சம்மந்தப்பட்டு சரியாக சக்ஸஸ் ஆகாமல் நிறைய பேர்த்துக்கு இருந்தது. அப்போ அந்த மார்ச் 11க்கு பின் நிறைய பேர் சக்ஸஸ் ஆக வாய்ப்பு உண்டு. அப்போ இந்த ஐவிஎஃப் சம்மந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட் சம்மந்தப்பட்டு ஐவிஎஃப்க்கு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது. இது பண்ணால் ஐவிஎஃப் கிடைக்கும், கிடைக்காது, ஆண் ரெண்டு பேத்துக்கு வரும். இல்லைன்னா தத்து குழந்தை யோகங்கள், இல்லைன்னா ஐவிஎஃப்ஏ வேண்டாம், ஐயுஏ போதும், சின்னத லெவல்லே பார்த்துக்கலாம். இப்போ குழந்தைகளுக்கு என்ன பிரச்சனையாக இருக்கும், உணவு பழக்க வளர்த்து கோயில் வழிபாட்டு மூலம் பண்ணாலே அந்த டாக்டர் எந்த மருத்துவம் போனால் செட் ஆகும், இது மாதிரி தெளிவாக சொல்லிடலாம். அது மாதிரி அமைப்புகள் இருக்குது, அதை வேணால் கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ தான் அந்த ராசிக்கு இப்போ கேள்வி வந்திருக்கும், பூர்வீக ரீதியான விஷயங்கள். சார் பூர்வீக ரீதியான விஷயம் ஆதாயம் உண்டு, ரொம்ப நாளாக இருந்த தடைகள் விலக வாய்ப்புண்டு. அப்போ பூர்வீக சொத்து சம்மந்த பிரச்சனைகள் மாறும். திருமணம் ஒரு யோகமாக மாறும். திருமணம் இல்லாதது திருமணத்தில் பிரச்சனை இருக்கிறது சேர வாய்ப்பு உண்டு. திருமணத்தில் கைமீறி போயிடும் சார், சேஃபாக சேர்ந்துக்கு வேணாம், யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, இந்த மாதிரி ஆண் பெண் 2 விதம், இந்த கணவன் மனைவி பிரச்சனை தாங்க. அது குறிப்பிட்ட ஜாதக ரீதியாக ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் வெயிட் பண்ணால் நல்லா ஓடும், இல்லைன்னா வேறு மாதிரி சூழ்நிலை. அதை கவனமாக பார்க்கணும். ஆனால் புதிதாக இப்போ தான் சார் பார்க்குறோம், அப்போ ஒரு சில பரிகாரங்கள் பண்ணிட்டு தான் பண்ணணும். கோச்சாரத்தில் ராகுக்கு எது இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, அப்போ ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து தான் பண்ண வேண்டியது. நட்சத்திர பொருத்தம், கிரக பொருத்தம் தாண்டி கட்ட பொருத்தம்னா முகூர்த்த நாள் குறித்தாலே சரியாக போயிடும். திருமண பொருத்தத்தில் சூட்சம விஷயங்கள்லாம் பார்க்கணும். பொதுவாக பார்க்குறாங்க, இன்றைக்கி திருமண பொருத்தம் எல்லோரும் வேலைக்கு போகிறனால 7ஆம் இடத்தை வலு இழக்கின்றன. அப்போ 6ஆம் இடம் வலு கூடுகிறது. அப்போக்கு அடுத்த தாம்பத்திய பொருத்தம், அந்யோன்ய பொருத்தம், இது சேருமா, குழந்தை பாக்கியம் இருக்குமா, ஒரு ஐவிஎஃப்பில் பெண்ணுக்கு நிகராக ஆணும் இப்போ இருக்காங்க. அப்போ இந்த காலகட்டத்தில் ரொம்ப பார்க்க வேண்டியதாக இருக்குது. இன்னும் சொல்லிகிட்டே போகலாம், இதாக இருக்குது. இப்போ கோச்சாரத்தில் ஒரு பொது பரிகாரம் கொடுக்குறேன். என்னென்னா, இது ஒரு விநாயகரை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள். குடும்ப சூழ்நிலை, பொருளாதார சூழ்நிலை நன்றாக இருக்கும். அது சிவ அம்சம் உள்ள விநாயகராக இருந்தால் இன்னும் வளர்ச்சியாக இருக்கும். அப்போ சிவன் கோயிலில் இருக்கிற விநாயகர் இருக்கலாம்,
உச்சி பிள்ளையராக இருக்கலாம், படித்துக் கொள்ளுங்கள், நிச்சயமாக மேன்மை வருவீர்கள். வேறு ஏதாவது கேள்விகள் ஜாதகம்னா பார்க்கணும், ஸ்கேல் எத்தனை எண்களும் தொடர்பு கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.